I'm Sebastian from Rich Global. இன்னைக்கு வந்து கிர்கிஸ்தானில் போய் MBBS படிக்க போகும்போது நமக்கு NMC கொடுத்துருக்க டைம்லைன் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுது, அதே நேரத்தில் அது எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குன்றதை வந்து நம்ம அதில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறோம், நாங்கள் கிர்கிஸ்தானில் 10 யூனிவர்சிட்டிஸ்க்கு மேலே அட்மிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபியூ லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, நேஷனல் யூனிவர்சிட்டி, ஓஷா இருந்தாலும் சரி, ஜெல்லாபாத் இருந்தாலும் சரி, கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கிர்கிஸ் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிலையும் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா IMU அண்ட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி இது எல்லாத்துலேயுமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கிர்கிஸ்தானில் MBBS படிக்கணுன்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் கிவ் யூ த பெட்டர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிரேக்கப்ஸோடு எங்களால் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் இன்டேக் 2025 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டைம்லைன் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 2035 வரைக்கும் உங்களோட டைம்லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து கிர்கிஸ்தானை பொறுத்த வரைக்கும் MBBS கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ் நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து 2030 வந்து உங்களோட கோர்ஸ் முடியும். அண்ட் NMCயோட இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் NMC நீங்கள் அங்கே 30லேருந்து 31 வரைக்கும் 12 months இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. அதாவது செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட். நான் ஒரு கால்குலேஷனுக்காக தான் வந்து இந்த மந்த்தை சொல்கிறேன். ஸோ ஜூலையில் முடிஞ்சாலும் நம்ம செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணால் ஆகஸ்ட் வரைக்கும் 12 month இன்டர்ன்ஷிப் பண்ணுவோம். ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2031 வந்து யூ கேன் கம் பேக் டு இந்தியா. ஏன்னா நம்மளோட NMCயோட கைட்லைன்ஸை ஃபுல்லாக நம்ம மேட்ச் பண்ணி 5 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துடுவோம். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வில் பி கம்மிங் ஆன் செப்டம்பர் மந்தில் வருவீங்க. ஸோ நவம்பர் மந்தில் ஒரு எக்ஸாம் இருக்குது, நெக்ஸ்ட் ஒன்க்கான எக்ஸாம் இருக்குது. ஸோ நீங்கள் 2031 நவம்பரோட எக்ஸாமே உங்களால் அப்பேர் ஆக முடியும். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு 2032 இருக்க 1 yearக்கான இன்டர்ன்ஷிப்பை உங்களால் பண்ண முடியும். இந்தியாவில் பண்ண விட இன்டர்ன்ஷிப். ஸோ ஜனவரியில் ஆரம்பித்தோன்னா டிசம்பர் வரைக்கும். ஸோ 32 ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அண்டு 33 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் 2க்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 2 எக்ஸாம் எப்போ வரும்னா ஜூனில் வரும். ஸோ யூ ஹாவ் 6 months டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஜூனில் அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட லைசன்சிங் ப்ராசஸ்க்கு வந்துடலாம். ஸோ 33 அதாவது உங்களோட டோட்டல் 8 இயர்ஸ்க்குள்ளே இந்த டோட்டல் இதையும் உங்களால் முடிச்சிட முடியும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் திங். அண்ட் இதே மாதிரி தான் சிமிலராக இட் வில் பி ஃபார் பெங்களாதேஷும் வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பெங்களாதேஷ் போகிறேன், கேட்டிருந்தீங்க. ஐ புட் இட் ஆன் தட். அண்ட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி செகண்ட் சினியரோ வந்து நீங்கள் வந்து அந்த மந்தில் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் பண்ணல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மே மாதத்தில் எக்ஸாம் வரும். ஸோ எக்ஸாமை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜூனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதத்துலேருந்து அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. ஸோ ப்ரோக்ராம் உங்களுக்கு அந்த 1 year இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸோ அந்த 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது எக்ஸாம் எப்போ வரும்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர், அதாவது 33 டிசம்பரில் உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் 2 அட்டன் பண்ணலாம். ஸோ அட்டன் பண்ணிங்கன்னா ஸோ 33 ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 yearsக்குள்ளே உங்களால் டோட்டலில் தான் வந்து முடிச்சிட முடியும். ஈவன் இஃப் யூ கோ ஃபார் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணிங்க அப்படின்னா. இல்லை டிசம்பரில் பண்ணலனாலும் ஜனவரி அடுத்த ஜூன் 34க்குள்ளே நாங்களால் பண்ண முடியும் செகண்ட் சினியர் பிரகாரம். இதுவே இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வந்து அடுத்த அதாவது ஃபஸ்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்லேயும் நீங்கள் பண்ண முடியல, இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் ஃபார் தேர்ட் சினாரியோ அப்படின்னா அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா 31 இது முடிப்பீங்க. 32 நவம்பரில் ஒரு எக்ஸாம் வரும். நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க. அதாவது இது பக்கம் நீங்கள் 3வது அட்டம் நெக்ஸ்ட் 1க்கு அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு அந்த மந்த் அதாவது 33 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். 1 year இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூன் 2034 உங்களோட நெக்ஸ்ட் 2 ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுவீங்க. அதுலேயும் நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா டிசம்பர் 34 அட்டன் பண்ண முடியும். ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் அண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் அப்படியும் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் டிசம்பர் 35 ஜூனில் உங்களால் தேர்ட் அட்டெம்ப்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபார் நெக்ஸ்ட் 2. ஏன்னா நம்மளோட டைம்லைன் எப்போ முடியுதுன்னா ஆகஸ்ட் 2035. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் நெக்ஸ்ட் 1 இருக்கட்டும் நெக்ஸ்ட் 2 இருக்கட்டும் நம்மளால் 3 வாட்டி அட்டன் பண்ண முடியுது. இதை தான் நாங்கள் ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்கிறோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம ஒரு அட்டம் இல்லை 2 அட்டம்லாம் 3வது அட்டம்லாம் கிளியர் பண்ணி நம்மளால் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். அண்ட் திருப்பியுமா நெக்ஸ்ட் 2க்கு ஒரு 3 அட்டம் எடுத்துக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது.
ஸோ நம்மளோட கோலை எப்படியாவது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், விச் இஸ் நாட் அவைலபிள் இன் தி சர்டன் கண்ட்ரிஸ். ஏன்னா டூரேஷன் நம்மளுக்கு கிடைக்கிற டூரேஷன் கம்மியாக இருக்கனால அது பண்ண முடியல. பட் கிர்கிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃப் ஜோன் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒரே ஃபஸ்ட் டச்சில் முடித்தோன்னா நம்ம சீக்கிரமாக முடிச்சிடுவோம். இன்கேஸ் செகண்ட் ஸ்டெப்பில் முடித்தா கூட நம்மளுக்கு டைம் இருக்குது. ஈவன் இஃப் யூ கோ ஃபார் 3 times வேணும்னா கூட உங்களால் இந்த பிரகாரம் இந்த 5 years ப்ரோக்ராம்னால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் எப்படியாவது உங்களால் அந்த லைசன்சிங் அந்த 10 yearsக்குள்ளே வாங்கிடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ தட் இஸ் வை வி சே இட் இஸ் சேஃப் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி தான் பெங்களாதேஷில் மேபி த மந்த்ஸ் ஆனால் அவங்களோட இன்டேக் டைம் வந்து வேறு, ஜனவரி ஃபெப்ரவரியில் இன்டேக் இருக்கும். அதனால் இந்த மந்த்ஸ் மாறி இருக்கும். பட் இருந்தாலும் ஐ புட் அ செப்பரேட் வீடியோ ஃபார் பெங்களாதேஷ். அண்ட் இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி அட்மிஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்மிஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டாப் காலேஜஸில் அதனால் அட்மிஷன் வாங்கி தர முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.